என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று இந்த செவ்வாய்க்கிழமையில் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த எலுமிச்சை பழத்தை ஒரு முறை தொடு. என் குழந்தையே, உன் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துகின்ற ஒரு விஷயம் உனக்கானது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த சஞ்சலமும் இல்லாமல், மனதில் எந்த சலசலப்பும் இல்லாமல் உன் அப்பன் உனக்காக கொண்டு வந்து நிறுத்துகின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால், அப்பன் சொன்னால் அதில் 1000 காரணங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால், நிச்சயமாக இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் இது நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உன்னை தொடர்ந்து வந்து என்னவெல்லாம் நடக்கிறதோ அவை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை மன நிம்மதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். அப்பன் சொல்ல சொல்ல உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது எல்லாமும் இனி உன்னை நன்மைப்படுத்துவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கருப்பன் உன்னோடு நிற்கும் ஒவ்வொரு தருணங்களிலும் உனக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியபடியே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். காரணத்தோடு இந்த வாழ்க்கை சில விஷயங்களை உன் முன்னால் நடத்தி இருக்கிறது. அதனால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் குழந்தை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கு. எல்லாமும் நமக்கு சரியாகவே நடக்கிறது என்றால் எதற்காக தெய்வம் நம்மை தேடி அடிக்கடி வருகிறது? அல்லது எல்லாமுமே நமக்கு தவறாகத்தான் நடக்கிறது என்றாலும் தெய்வம் எதற்கு நம் முன்னால் வர வேண்டும்? சரியாகவே நடந்தால் தெய்வம் தேவையில்லை. எல்லாமும் தவறாகவே நடந்தால் தெய்வத்தினுடைய அவசியம் நமக்கில்லை. இதுதானே உண்மை. அப்படியானால் ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் சரியும் தவறுமாக மாறி மாறி நடந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் மாறி மாறி உனக்கான மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் உடனடியாக இதனை என் குழந்தை நீ மாற்ற வேண்டும். உடனடியாக உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்காக வேண்டி நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள். அப்பன் இந்த செவ்வாய்க்கிழமையில் தன் கையில் எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து உன்னை தொடச் சொல்கின்ற இந்த நேரம், என் பிள்ளை, எந்த சலசலப்பும் மனதில் இல்லாமல் இதை நீ தொட்டிருப்பது உண்மை என்றால், உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கே தெரிய ஆரம்பித்து விட்டது என்பதுதான் அர்த்தம். இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை நீ விட்டுவிட மாட்டாய் என்பதுதான் அர்த்தம். கருப்பன் உனக்காக உன் முன்னால் நிற்கும் இந்த நேரங்கள் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கே என்னவென்று தெரிய வந்துவிடும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய மனநிலையை உணர்ந்து, உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து, உனக்கு என்ன வேண்டும் என்பதனை அறிந்து நான் அதனை உனக்கு சொல்லிவிட வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுதெல்லாமும் உனக்கான தேவைகளை எல்லாமும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக அறிந்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கை எதை பற்றியது,
இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் நான் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இனி இதையெல்லாமும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். உன் வாழ்க்கையை பற்றிய புரிதல் உனக்குள் நிச்சயமாக வரும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களுமே என்னவென்று உனக்கு தெரிய வரும். அப்பொழுது உன் அப்பனினுடைய அன்பும் உனக்கு புரிய வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மை அதிகமாக சோதனைப்படுத்தி இருந்தாலும், சில விஷயங்கள் அதிகமாக நம்மை காயப்படுத்தி இருந்தாலும், இப்பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க வேண்டும். கருப்பன் ஒரு முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. கருப்பன் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்ய உறுதி எடுத்து கொண்ட பிறகு இனிமேல் யார் நினைத்தாலும் அதை மாற்றிவிட முடியாது என்பதனை நீ மறந்து விடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கான தேவைகளை உணர்த்தும். உனக்கான சோதனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களிலிருந்து நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாது. தெய்வம் இருக்கும் பொழுது எல்லாமுமாக உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லது வேண்டி நான் உன்னோடு இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகள் எல்லாமும் சரியாகவே நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதையுமே தொலைக்க வேண்டாம். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிட வேண்டாம். கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் குழந்தையினுடைய மனது எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகின்றதோ அந்த விஷயம் என் பிள்ளை நிலையானதாக இருக்க வேண்டும் என்பதுதான். உனக்கு நிலையான ஒன்றை நான் ஒருபொழுதும் உனக்கு கொடுக்காமல் செல்ல மாட்டேன். இது உனக்கு சரியானது என்ற பிறகு அதை நான் உன் கைகளில் ஒப்படைக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நினைத்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான ஒவ்வொரு தேவைகளிலும் நான் இருப்பேன். இந்த கருப்பன் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருப்பேன். உனக்கானது என்னவென்று நான் அறியும் பொழுது அதை நீ கேட்காமலேயே உன்னிடத்தில் நான் ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த காலம் வரும் பொழுது உன்னை சுற்றி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு வேண்டி நான் எடுத்து சொல்லும் அத்தனை விஷயங்களும் இனி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னோடு நான் எப்பொழுதும் உனக்கே என்று துணை இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையையும் நான் உனக்கென சரியாக மீட்டு தருவேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நடந்து முடிந்த எதையுமே எண்ணி என் குழந்தை நீ கலங்காதே. இந்த கருப்பன் நான் உனக்கென துணை இருக்கும் இந்த காலம் நீ நிச்சயமாக முன்னின்று ஒவ்வொன்றையும் சரியாக பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பனின் அன்பு உனக்கு இனியும் எல்லாவற்றையும் உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கருப்பனின் அன்பு உனக்கு வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள். சந்தோஷம் உனக்கு வேண்டி நான் எடுத்து சொல்லும் இந்த காலங்கள் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க அத்தனை விஷயங்களையும் தெளிவுபடுத்து. கருப்பன் இன்று இந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான அர்த்தம் புரிகிறதா?
எலுமிச்சை பழம் பொதுவாகவே ஒரு வீட்டில் இருக்கும் என்றால் அந்த இடத்தில் இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் நீங்கி அந்த இடத்தில் நேர்மறையான விஷயங்கள் நடக்க தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதுவும் எந்த பிசிறும் இல்லாத ஒரு எலுமிச்சை பழம், எந்த ஒரு கருப்பு புள்ளிகளும் இல்லாத ஒரு தெளிவான எலுமிச்சை பழமாக அந்த பழம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது மிகப்பெரிய நம்பிக்கையை அந்த நேரம் அவர்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கருப்பன் சொல்லும் இந்த வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கையை நீ உறுதியாக்க தயாராகு. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள தயாராகு. உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு கருப்பன் சொல்லும் வார்த்தைகளை நீ உணர்ந்து கொண்டு முதலில் நம்பிக்கையோடு இந்த எலுமிச்சை பழத்தை தொட்டிருக்கிறாயா என்பது உன் மனசாட்சிக்கு தெரியுமல்லவா? அல்லது கருப்பன் சொல்லிவிட்டார், வேறு வழியில்லை, அதனால் நான் தொட்டு விட்டேன் என்று நீ சொல்வாயானால் அதுவும் உன் மனசாட்சிக்கு தெரியுமல்லவா? அப்படி உண்மையான அன்போடும் கருப்பனின் மீது கொண்ட உண்மையான நம்பிக்கையோடும் நீ இந்த எலுமிச்சை பழத்தை தொட்டிருப்பது உண்மை என்றால் இனிமேல் உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம். இனிமேல் உனக்கு எந்த கஷ்டங்களும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் தெய்வ சக்தியால் ஒரு மாற்றம் நடக்க தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. உன் வாழ்க்கையில் இந்த தெய்வத்தின் அருளால் ஒரு அதிசயம் நடக்க தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. உன்னை தேடி நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றும் உனக்காக இந்த கருப்பன் துணையிருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான புரிதல்களை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை இது நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனை நீ மறக்காதே. காரணமின்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த பல விஷயங்கள் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இனிமேலும் உன்னை இந்த வாழ்க்கை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, சில விஷயங்கள் எல்லாமும் ஏன் தான் நமக்கு நடக்கிறதோ என்ற எண்ணம் உனக்குள் தோன்றலாம். ஆனால் இந்த விஷயங்கள் நடக்கவில்லை என்றால்தான் உனக்கு கஷ்டம். ஏனென்றால் இவை எல்லாமும் நடந்துதான் இந்த வாழ்க்கையை பற்றிய உணர்வுகளை உனக்கு தந்திருக்கிறது என்பதனை மறக்காதே. இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று இவை எல்லாமும் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ மேன்மை அடைய வேண்டும். நான் சொல்லும் அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ தெளிவு பெற வேண்டும். உண்மைகள் என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்களினுடைய சிந்தனைகள் உனக்குள் இருந்து உன்னை காயப்படுத்தியது எல்லாமும் போதும். கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள். உனக்காக எந்த விஷயங்கள் எல்லாமும் இனி தொடர்ச்சியாக நடந்து விட வேண்டுமோ அது எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லது நன்மைகளை உறக்கச் சொல்லும் இந்த காலம் இனி உனக்காக நான் விரும்புகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். உன் அப்பன் நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் இனி எல்லா நிலைகளும் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நல்ல மாற்றங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் நான் உனக்காக எதை சொல்கிறேன், எதை நடத்துகிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும்
உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதனையும் உன் அப்பன் நான் உனக்கு முழுமையாக சொல்கின்ற இந்த காலம் இனி முழுக்க முழுக்க நீ உனக்கான தேவைகளை என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. கருப்பன் இருக்கிறேன் என்பதனை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லும் இந்த நேரம், இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் முன்னின்று உன்னை வழிநடத்துவேன் என்பதனை புரிந்து கொள். நானாக இருந்து உனக்கு என்ன சொல்கிறேனோ, இந்த கருப்பன் நானாக துணையிருந்து உனக்கு எதை நடத்துகிறேனோ அவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும். இந்த கருப்பன் நான் துணை இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நல்லதே பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த காலமும் நேரமும் உனக்கான விஷயங்களையும் உனக்கான தேவைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுது இனி எல்லாமுமாக உனக்கு நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். நல்லதையே உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் இந்த கருப்பனினுடைய அன்பை மட்டும் நீ சந்தேகித்து விடாதே. உனக்காகத்தான் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்காகத்தான் நான் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இவை எல்லாமும் உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய மாறுதல்களை இனி நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நம்பிக்கையோடு எதையும் எடுத்து சொல்லும் போது அதனை நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். அதனை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கே என்று சரியாக உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது நல்லது நடக்க வேண்டி உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க நினைக்கின்ற பல விஷயங்களும் இந்த கருப்பனின் அருளால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் இது உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புதிதாக புரிந்து கொள்ளும் இந்த நேரங்களில் அப்பன் ஒரு விஷயத்தை உன்னுடைய நல்லதற்கு என்று நான் சொல்லும் பொழுது அதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். பல உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டி உனக்கான நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த காலங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ உன்னை உணர்ந்து கொள். அப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையும் நமக்கு மேலும் பல ஆச்சரியங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இதுவரையும் நீ சந்தித்த விஷயங்கள் என்னவெல்லாமோ இருக்கலாம். ஆனால் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக நம்பிக்கைப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை மறக்காது. என்றும் உனக்கு துணையாக உன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ இழந்து நிற்காதே. ஏதோ ஒரு காரணம் உனக்கும் எனக்கும் இடையிலிருந்து இந்த வாழ்க்கையை நமக்கானதாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனத்தில் கொள். அப்பன் ஏதாவது ஒரு வகையில் நம் முன்னால் வந்து நமக்கு நடத்தி கொடுத்து விடுவார் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை நாளும் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதில் பதிந்தது என்றால்
இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் உன் மனதில் பதியட்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.